ஏ ஒரு வேலையை தனியே 25 நாட்களில் செய்து முடிப்பார். பி அதே வேலையை தனியே 20 நாட்களில் செய்து முடிப்பார். ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து 5 நாட்கள் வேலை செய்த பின்பு ஏ விலகி விடுகிறார். மீதமுள்ள வேலையை பி மட்டும் தனியே எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார் கேட்கிறாங்க. டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஃபர்ஸ்ட் ஏ எத்தனை நாள் சொல்லியிருக்காங்க? 25 நாள். ஏ பார்த்தோம்னா 25, பி 20 நாள். பி 20 நாள். ஸோ ரெண்டுக்கும் காமனா எல்சிஎம் எடுத்தோமா 100. ரெண்டுக்கும் காமனா எல்சிஎம் எடுத்தோமா 100. 25 எத்தனை டைம் இருக்குன்னா 100 வரும்? 4 டைம். அதே மாதிரி 20 எத்தனை டைம் இருக்குன்னா 100 வரும்? 5 டைம். ஸோ அப்போ ஏ பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு 4 வேலை செய்யறாரு. பி ஒரு நாளைக்கு 5 வேலை செய்யறாரு. மொத்தமா ஆட் பண்ணா 9 வேலை. மொத்தமா ஆட் பண்ணா 9 வேலை. ஸோ 2 பேரும் சேர்ந்து 5 நாள் வேலை செய்யறாங்க. அப்ப ஒரு நாளைக்கு 9 வேலைனா 5 × 9 = 45 வேலை செஞ்சு முடிச்சிருப்பாங்க. ஸோ மொத்த வேலை 100. அதுல 45 வேலை 2 பேரும் சேர்ந்து 5 நாள் செஞ்சிருக்காங்க. ஸோ 100ல 45 போச்சுன்னா மீதி 55. ஸோ இந்த 55 வேலையை பி மட்டும் தனியா செஞ்சு முடிக்கிறாரு. இந்த 55 வேலையை பி மட்டும் தனியா செஞ்சு முடிக்கிறாரு. ஸோ 55 வகுத்தல் பி எத்தனை ஒரு நாளைக்கு எத்தனை நாள் செய்யறாரு? 5 வேலை செய்யறாரு. அப்போ 55 வகுத்தல் 5 கேன்சல் பண்ணா 11. ஸோ அப்போ பி மட்டும் தனியா 11 நாட்களில் இந்த வேலையை செய்து முடிப்பார். ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க. இந்த சம் சால்வ் பண்ணவே இந்த மெத்தட்ல எப்படி சம் கேட்டாலும் நீங்க சால்வ் பண்ணிடலாம். ஏ ஒரு வேலையை தனியே 6 நாட்களில் செய்து முடிப்பார். பி அதே வேலையை தனியே 12 நாட்களில் செய்து முடிப்பார். ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து 2 நாட்கள் வேலை செய்த பின்பு ஏ விலகி விடுகிறார். மீதமுள்ள வேலையை பி மட்டும் தனியே எத்தனை நாட்கள் செய்து முடிப்பார் கேட்கிறாங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.